போலி ஆவணங்களை பயன்படுத்தி 1906 வீடுகளுக்கு கழிப்பறைகள் கட்டித்தரப்போவதாக கூறி அரசு கருவூலத்திலிருந்து 2 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த ஊழல் வெளியே தெரிய வந்திருக்கு. எங்க நடந்தது, எப்படி நடந்தது என்ற முழு விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. குஜராத் மாநிலம் மங்களேஸ்வர் நகராட்சியில் ஒவ்வொரு வீடுகளிலும் கழிப்பறை கட்ட மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 1906 வீடுகளுக்கு வெறும் வீட்டுக்கு தலா 12,000 2 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. உண்மை நிலவரம் என்னன்னா, பல இடங்களில் கழிப்பறையே கட்டப்படலை. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அரசுகிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு, திருமண சான்றிதழ் பெற சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் கழிப்பறை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிய வந்ததுன்னா, ஒரு ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் பிரவீன் மோடி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவர் கேள்வி கேட்டு ஆவணங்களை வாங்கி சரிபார்க்கும் போது தான் தெரிய வந்தது இந்த மோசடி. சரி, அவருக்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னா, அங்கே தான் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டு. மெத்த வீடு, அடுக்குமாடி வீடு வச்சுருக்கவங்கலாம் இந்த திட்டத்தில் கழிப்பறை வேணும்னு விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த நபர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க யாரும் இதில் விண்ணப்பிக்கலைன்னு. இந்த ஊழலில் அறக்கட்டளைகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு விசாரணை நடத்திட்டு வராங்க. அந்த விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டும், நமக்கு முக்கியம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தான். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12 கொண்டு வரப்பட்ட அரசு நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையை மேம்படுத்துவதும் ஊழலை கட்டுப்படுத்துவதும் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்.